ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புலையும் ஜபா மெடிடேஷன்லயும் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு மிகவும் மங்களகரமான தினம், சத்தியில ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்றைக்கு நாம ஜபம் செய்வது, கூடுதலாக நாமம் ஜெயிப்பது, பகவானுக்கும் பகவானது பக்தர்களுக்கும் சேவை செய்வது, அப்புறம் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். உங்களோட சேர்ந்து நானும் கலந்துனதுல ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம், ஏகாதசி மகாத்மியம் பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ள போல. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கும் ஏகாதசி மகாத்மியத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது ஓரொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து ஒரு தூய பக்தர். அவர் வந்து இந்த பௌதிக நியமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இங்க ஆத்மரதிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கு இல்லையா? ஆத்மரதி ரேவ ஸ்யாத் ஆத்ம திருத்தஸ்ய மானவஹ ஆத்மன்யேவ சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே. சோ மனித பிறவியை தன்னுணர்வுக்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூர்ணமாக இருப்பவருக்கு கடமைகள் எதுவும் இல்லை. சோ இந்த ஸ்லோகம் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு பொருந்தும். ஏன்னா அவர் ஒரு ஆத்மரதி. யுதிஷ்டிர மகாராஜா வந்து ஒரு ஆத்மரதி. அவருக்கு வந்து ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லி ஆசையோ பௌதிக ஆசையோ எதுவுமே அனுபவிக்கிற எண்ணமோ எதுவுமே கிடையாது. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஆத்மரதி அப்படின்னு சொன்னா தன்னை உணர்ந்தவர், தன்னில் திருப்தி அடைபவர். அவர் வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளை யாரோ சந்தோஷப்படுத்தினா வெளியிலிருந்து யாராவது நம்ம சந்தோஷப்படுத்தணும். நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்லணும், நம்முடைய சேவைகளை பற்றி புகழணும், நம்முடைய செயல்களை பற்றி புகழணும். அப்பதான் நம்ம சந்தோஷமாவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா அப்படி கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜரை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை வெளியிலிருந்து யாரும் திருப்திப்படுத்த வேண்டாம். ஆத்மரதி, தன்னில் திருப்தி அடைபவர். அவர் பாருங்க, இன்னும் அழகான உதாரணம்னு சொன்னா, அவர் வந்து ராஜ்யத்தை அவர்கிட்ட பறிச்சுக்கிட்டாங்க. கௌரவர்கள் வந்து பாண்டவர்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் காட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் வந்து யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமர வைத்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்க வச்சார். ஆனா எப்ப பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார் என்று தெரிந்த உடனே, பகவான் கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து மறைந்து விட்டார், இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டார் தெரிந்த உடனே யுதிஷ்டிர மகாராஜா இந்த ராஜ்யம், பெரும் ராஜ்யம், உலகத்துக்கே சக்கரவர்த்தி, அதை துச்சமா தூக்கி போட்டு போனார். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு சொந்த வீடோ சொந்த காரோ இருந்தா அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டுட்டு வந்துருவோமா? அவ்வளவு சுலபமா நடக்குமா? ஆனா யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். ஆனா பகவான் மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் ராஜ்யத்தையே துச்சமா தூக்கி போட்டார். அதே மாதிரி அவருடைய சகோதரர்கள் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்றாங்க. அண்ணன் எவ்வளியோ தம்பிகளும் அவ்வளி. அண்ணன் வந்து ராஜ்யத்தை தொடர்ந்து ஒரு துறவியாக செல்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மறு வார்த்தை பேசாமல் சகோதரர்களும் பின்தொடர்கிறார்கள். அவர் யாரையும் திரும்பி கூட பார்க்கல. இந்த இந்த வர்ணனை வந்து பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு.
ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல யுதிஷ்டிர மகாராஜா எப்படி ராஜ்யத்தை துறந்து சென்றார், எப்படி அவர் சகோதரர்களை பின்தொடர்ந்தார்கள், இவர்கள்லாம் ஆத்மரதிகள். நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம இன்னும் பௌதிகத்துலதான் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஆத்மரதிகளுடைய சரித்திரத்தை கேட்பதாலும் படிப்பதாலும் நினைவில் கொள்வதாலும் அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றுவதாலும் படிப்படியாக நம் இதயத்தில் இருக்கிற பௌதீக கலங்கங்கள், பௌதீக ஆசைகள், பௌதீக பற்றுதல்கள் அதுல இருந்து நம்ம விடுபடுவோம். அதுக்காக தான் நித்தியம் பாகவத சேவையா. அதனாலதான் தொடர்ந்து கேட்கறது, படிக்கிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த ஆத்மரதிங்கிற வார்த்தை யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு 100% பொருந்தும். அவர் எந்த நியமங்களும் கடைபிடிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. எப்பவுமே 24 மணி நேரமே ஒரு பகவானுடைய ஸ்மரணத்திலேயே இருக்கார். ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டதும் பகவான் விரும்பியதால. அவருக்கு ஒண்ணு ராஜ்யத்தை ஆளணுங்கிற எண்ணமெல்லாம் இல்ல. பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஆளணும், பௌதிக வசதிகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அவர்களுக்கு பகவானது தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா பகவான் விரும்பினாரு, அதற்காக அவர் செய்தார்கள். சரி, இது என்ன ரெண்டாவது. அது திரும்ப அந்த விஷயத்துக்கு ரெண்டாவது வருவோம். அது அப்படி இருக்கட்டும். சரி, இப்போ ஏகாதசி மகாத்மியத்தை முடிச்சு. ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல அந்த ஏகாதசி மகாத்மியத்தை பத்தி கேட்கிறார். பகவானும் மிக உற்சாகமாக ஏகாதசி மகாத்மியத்திலிருந்து அந்த ஒரு ஏகாதசியோட மகிமைகளையும் மிக அற்புதமாக வர்ணிப்பார். மொத்தம் 2 ஏகாதசி வரும். ஒன்று அமாவாசை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமி தொட்டு வரக்கூடிய ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும். சுக்லபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமி அடுத்து தொட்டு வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, அமாவாசை தொட்டு வரக்கூடியது. இப்படி இந்த எல்லா ஏகாதசியும் ரொம்ப முக்கியமானதுதான். இந்த எல்லா ஏகாதசி மகாத்மியம் ஏகாதசி மகாத்மியத்துல இருக்கு. நம்ம பகவான் ரொம்ப அழகா சொல்றார், யுதிஷ்டிரா, இன்னொரு காலத்துல இப்ப நீ கேட்ட மாதிரியே தௌபிய ரிஷி புலஸ்தியர்கிட்ட கேட்டார் இந்த ஏகாதசியோட மகாத்மியத்தை. அப்ப இந்த ஏகாதசி மகாத்மியத்தை புலஸ்தியர் சொல்லும் போது ஒரு புராண சரித்திரம், நீண்ட பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு மாபெரும் புராண சரித்திரத்தை சொல்லி அந்த ஏகாதசியோட மகிமையை பத்தி சொல்ற. இன்னொரு காலத்துல ஒரு பிராமணி, அந்த பிராமணி கடும் தவம் செய்யறோம். கடும் தவம் இருந்து விரதம் இருந்து பகவானை வழிபட்டு தான தர்மங்கள்லாம் செய்து ரொம்ப ஆத்மீகமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பிராமணி எப்படி வாழ்றாங்க? கடுமையான தவங்கள், விரதங்கள், தான தர்மங்கள்லாம் செஞ்சு ரொம்ப அழகா பக்தியை பயிற்சி பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தான தர்மம் எல்லாம் பண்ணாங்க, பிரசாத விநியோகம் பண்ணவே இல்லை. பிரசாதம் ரொம்ப முக்கியம். பிரசாதே சர்வ துக்கானா, எல்லா விதமான துயரங்கள் துன்பங்கள் விடுவிக்கூடியது பகவானுடைய பிரசாதம். அதனாலதான் நம்ம தினமும் பிரசாதம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி பிரசாதம் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டேன். ஹானரிங், we are honoring பிரசாதம், நாட் we are eating பிரசாதம். நம்ம பிரசாதத்தை சாப்பிடல, பிரசாதத்தை ஹானர் பண்றோம். சரீராபித்தேஜால் ஜடேந்திரிகா தகைகா, இந்த புலன்கள், ஜட புலன்கள் அறியாமின் மொத்த வடிவம் ஜட புலன். அதில் புலன்கள் இருக்கு இல்லையா, மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகள்னு சொல்றாரு பக்தி வினோத் தாக்கூர். நம்ம ஜட புலன்கள் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும்? மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகள். ஆனால் கிருஷ்ணரே, நான் எவ்வாறோ இந்த ஜட புலன் இன்பம் எனும் கடலினுள் விழுந்து விட்டேன். இதில் மிகவும் கொடியது, இந்த புலன்களே ரொம்ப கொடுமையானது நாக்கு. அந்த நாக்கை தூய்மைப்படுத்துவதற்காகவே பகவானது ஹரிநாமம், ஹரிபிரசாத் அவருடைய பிரசாதம், கிருஷ்ண பிரசாதம், கிருஷ்ணநாமம், கிருஷ்ண பிரசாதம் நாக்கை தூய்மை செய்வதற்காகவே. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆனந்தமா இருக்கு. அப்ப பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுப்பது மிக முக்கியம். ஆனா இந்த மாதாஜி என்ன பண்ணிட்டாங்க? நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்காங்க, பிரசாதம் கொடுக்காம விட்டாங்க. அப்ப இந்த மாதாஜியை பரிச்சை பண்றதுக்காக பகவானே ஒரு தடவை ஒரு சாது ரூபத்துல
ஒரு பிக்ஷை கேட்டு போற. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? இவர் ஒண்ணுமே பேசல. ஒரு செவிடனை போலயும் ஊமையை போல இருக்கார். அந்த அம்மா கோவம் வந்து கொஞ்சம் களிமண் எடுத்து பிச்சை பாத்திரத்துல வச்சுட்டாங்க. கொஞ்சம் களிமண் எடுத்து என்ன பண்ணாங்க, அந்த வந்திருக்கக்கூடிய சாது அவருடைய பிக்ஷை பாத்திரத்துல வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது பகவான் தான். அது மட்டும் இல்ல, அவங்க பிரசாதம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த மாதாஜி உடலை விட்டு வைகுந்தம் போனாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஐஸ்வர்யமும் அனுபவிக்க முடியல. வைகுண்டத்துல அவங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இல்லை. அங்க ஒரு குடிசையில தங்கி இருக்காங்க. வீட்டுல குண்டுமணி தானியம் கூட கிடையாது. அப்ப அவங்க பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ எம்பெருமானே, வைகுண்டம்னா துன்பமே இல்லைன்னு சொல்லுவாங்களே, இங்க எனக்கு ஒரே துன்பமா இருக்கு. எனக்கு வந்து சரியான ஆகாரம் இல்ல. என்னோட வீடு பாரு குடிசையா இருக்கு. என் வீட்டுல ஒரு குண்டுமணி நெல்லு கூட இல்லையே அப்படின்னு அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப பகவான் சொல்றாரு, நீ வந்து பூலோகத்திலிருந்து வந்திருக்கிற, நீ வைகுண்டவாசி, நித்தியமான வைகுண்டவாசி இல்ல. நீ நித்தியமான சித்தன் கிடையாது. நீ சாதனா சித்தன். ரெண்டு சித்தன், நித்திய சித்தா சாதனா சித்தா. நித்திய சித்தர்னா ஆன்மீக லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்றவங்க. சாதனா சித்தான்னா பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்ணி பகவான்கிட்ட திரும்ப போறோம். நம்ம எல்லாம் சாதனா பண்ணி தான் பகவான்கிட்ட போக முடியும். நம்ம நித்திய சித்தர்கள் கிடையாது. சாதனா நல்லா பண்ணா பகவான்கிட்ட போலாம். அப்ப இந்த மாதாஜி என்ன தவறு செஞ்சிட்டாங்க, பிரசாத விநியோகம் செய்யவில்லை. அப்ப பகவான் சொன்னாரு, நீ நிறைய தான தர்மம் பண்ண, விரதம் இருந்த, ஆனா பசின்னு வந்தவனுக்கு பிரசாதம் கொடுக்காதனால நீ இங்க வந்து துன்பத்தை அனுபவிச்சு. சரி பகவானே, இதுக்கான தீர்வு என்ன? நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவது? என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன். நான் இப்ப என்ன செய்யணும்? உன்னை ஒரு நாள் தேவர்கள்லாம் பார்க்க வருவாங்க. தேவர்கள், தேவமங்கைகள், அப்சரா எல்லாம் வருவாங்க. அப்ப நீ வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்க, வெளியில வராது. அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஏ வானமிகா, வானமிகா, வானலிகா, அந்த அம்மா பேர் கூப்பிடுவாங்க. உங்களை நான் பார்க்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க, என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னா சத்தியில ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொல்லுங்க. நீங்க சத்தியில ஏகாதசி மகாத்மியத்தை முழுமையா சொன்னாதான் நான் உங்களை பார்க்குவேன், கதவை திறப்பேன். நீங்க முழுமையா சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் கதவை திறக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு நாள் தேவர்கள்லாம் அந்த வானலிகா மாதாஜியோட வீட்டுக்கு வந்தாங்க. வைகுந்தத்துல சத்தியில ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொன்ன உடனே, அதை சொல்லி முடிச்ச உடனே இந்த அம்மா அனைத்து ஐஸ்வர்யம், வைகுண்டத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும், பகவானுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் பெற முடிச்சு. அதனால இந்த ஏகாதசி மகாத்மியம் என்ன சொல்லியிருக்கு, வெறுமனே ஏகாதசி மகாத்மியத்தை சொல்றதுனாலேயே நம்ம தூய்மை அடைவோம், கேட்பதால் தூய்மை அடைவோம். அப்ப விரதம் இருக்கிறத பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனால இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எல்லாரும் கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடையணும், நாமத்துல ருச்சி வரணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதுல ஆர்வம் வரணும், ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து விடுபடணும், மேலும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும். அதுதான் நம்ம லட்சியம். தூய பக்தி தொண்டு அடையணும், யுதிஷ்டிர மகாராஜா போல. அப்போ இந்த ஆத்மரதி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எல்லாருமே படிக்கிறோம், பகவத்கீதை பாகவதம் படிச்சிருக்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. பிரபுபாதரும் ஒரு புத்தகத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஆனா இது நம்ம உணர்ந்து விட்டோமா? அந்த ஆத்ம தளத்தில் செயல்படுகிறோமா? அதுதான் கேள்வி. ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது துன்பம் வரும்போது நாம் உடல் தளத்திலிருந்து தீர்மானிக்கின்றோமா அல்லது ஆத்மா தளத்திலிருந்து தீர்மானிக்கின்றோமா? பெரும்பாலும் நம்ம எல்லாம் உடல் தளத்துல தான். ஓ நான் சேவைக்கு போனேன்னு இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன அந்த பக்தர் அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அப்படி நடந்துருச்சு. அந்த உடல் தளத்துலதான். அப்ப அந்த உடல் தளத்திலிருந்து நம்ம வெளியில வரணும். அப்படின்னா கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்றாமல் நம்ம ஆத்மரதி ஆக முடியாது. ஆத்மரதி ஆகணும்னா நம்ம சாதனாவே செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம தவறா புரிஞ்சுக்குவோம்? நான் வந்து கிருஷ்ண பக்தர் ஆயிட்டேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா,
அப்ப நான் வந்து நீ செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, நான் வந்து நீ எனக்கு ஒரு கடமையும் கிடையாது அப்படின்னு நினைக்கூடாது. அது முட்டாள்தனம். ம். அது வந்து முட்டாள்தனம். ஓ நான் வந்து இப்போ கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றேன். நான் கிருஷ்ண பக்தன் ஆயிட்டேன். நான் வந்து நாம ஜெபிக்கிறேன். அ அதனால நான் இனி இந்த வந்து கடமைகள் எனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை எதுவும் கிடையாது. நான் எதையும் செய்ய வேண்டியதும் கிடையாது. நான் அப்படி சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அத வந்து கிருஷ்ணா அனுமதிக்கல. அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு கர்மயோகம்னு பேர். வரக்கூடிய 5வது அத்தியாயம் கர்மயோகத்தை எப்படி கிருஷ்ண உணர்வுல செய்யறதுன்னு பகவான் சொல்றார். நிஷ்காம கர்மயோகம். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். அப்ப செயலை யாரும் துறக்க முடியாது. செயலை யாரும் துறக்க முடியாது. மாறாக செயலை கிருஷ்ண உணர்வோடு செய்ய வேண்டும். அதுதான் பிரபுபார் சொல்லித்தராரு. அதான் பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. அதுதான் பிரபுபாரும் சொல்லித்தராரு. அப்போ செயலை யாரும் துறக்க முடியாது. ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். நகை கட்சி சனமவி ஜாது திஷ்டன்ய கர்மக்கிருத். பகவான் என்ன சொல்றாரு, ஒரு க்ஷணம் கூட நம்மளால செயல் பண்ணாம இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நம்ம சும்மா இருப்போமா? ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்போம். ஒரு நிமிஷம் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அதோடைய சுபாவமே இயங்கிக் கொண்டே இருப்பதுதான், சேவை செய்து கொண்டே இருப்பதுதான். ஏன்னா ஆத்மாவுடைய சொரூபம் வந்து ஜீவேரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மோட உண்மையான சொரூபம் கிருஷ்ணருடைய சேவகன். அதனால நம்மளால சேவை பண்ணாம இருக்க முடியாது. நம்மளால செயல் பண்ணாம இருக்க முடியாது. செயலை துறக்கவும் கூடாது. பேரளவான துறவை வந்து பகவான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதுதான் ஆரம்பத்தில் அர்ஜுனன் பண்ணாரு, எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம். அது பேரளவான துறவு. அதை கிருஷ்ணர் விரும்பல. நீ ஒரு சத்திரியன், நீ யுத்தம் செய்தாக வேண்டும். ஆனால் எனக்காக செய்யுங்க, எனக்காக செய். அதுதான் கிருஷ்ணர் சொல்றார். எதையுமே செய்ய வேண்டாம் என்று பகவான் சொல்லவில்லை. நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அவருக்காக செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். யத்கரோஷி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணும். மாறாக கிருஷ்ணர் அதை பண்ணாதேன்னு சொல்லல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதை மூலமா, நம்மளை பண்ணாதேன்னு சொல்லல. பண்ணாம இருக்கவும் முடியாது. ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். அதை கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும். அதுதான் கலை, ஆர்ட். அந்த ஆர்ட், அந்த கலை தான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கிறது. அதை தான் ஆச்சாரியர் பிரபுபாதரும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள் இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, ஓ நாங்க வந்து செயல் பண்ண மாட்டோம், செயலை விட்டுடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்க என்ன பயந்துக்கிறாங்க, ஓ நாங்க செயல் பண்ணாது எதிர்வினை வரும், நாங்க முக்தி அடைய முடியாது, அதனால நாங்க செயலை விட்டுறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு முயற்சி பண்றாங்க. சாயுஜ்ய முக்தி அது கூட ஒரு வகையில பகவான் ஏற்றுக்கிறாரு. ஆனா அது பக்தர்களுக்கு அது உகந்ததல்ல. அந்த முக்தியும் பகவானும் விரும்புவதில்லை. அது ரொம்ப கடினமானதுன்னு சொல்றாரு. அது பகவானுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. மாயாவாதிகளுக்கும் அருவாவாதிகளுக்கும் பிரம்மவாதிகளுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. அவங்க வேணா பிரம்ம ஜோதியில போய் இருக்கலாம், அருவ பிரம்மத்தில் இருக்கலாம். ஆனா அதுல எந்த திருப்தி கிடையாது. ஏன்னா ஆன்மா வந்து எப்ப முழு திருப்தி அடையும், சவை பும்சா பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதா ஏ ஆத்மா துப்ரசீததி. எப்ப ஆத்மாவுக்கு முழு திருப்தி, எல்லா தர்மத்திலும் உயர்ந்தது பரோ தர்மம் பக்தி, பக்தி தொண்டு. அதோக்ஷஜா, பகவான் நம் பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட பகவான், அவருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவது சவேபும்சா பரோதர்மோ இதோ பக்தி அதோக்ஷஜ அகைதுகி அப்ரதிகதா. அந்த பக்தி தொண்டுல எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆத்மரதி யுதிஷ்டிர மகாராஜ். அப்படி செய்யக்கூடிய பக்தி உத்தமமான பக்தி. அந்த பக்தி தான் ஏ ஆத்மா
சுப்ரசீததி. அதுதான் ஆன்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் கொடுக்கும். அதனால நாம் யாரை பின்பற்ற வேண்டும் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பெரும்பாலும் மக்கள் ஆன்மீகத்துக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க. ஆர்வம் இல்லாம எல்லாம் இல்ல. நிறைய மக்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கு. ஆனா யாரை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவதில்லை. பேரளவான மத போதகர்கள், சாமியார்கள், பல்வேறு ஆசிரமங்கள், இந்த யோகா, அந்த யோகா, இந்த கிரியா, அந்த கிரியா, அந்த முத்ரா, இந்த முத்ரா என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பிரபுபாதர் ஒரு அழகான கதை சொல்லுவார். சர்வால் சிங்னு ஒருத்தர் இருந்தார். சர்வால் சிங் கதை கேட்டிருக்கீங்களா நீங்க? ஒரு டோபர்னா தோபி, தோபின்னா வண்ணா, துணி துவைக்கிற இருக்காரு இல்லையா? அந்த துணி துவைக்கிறவருக்கு ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதைக்கு வந்து ஒரு சர்வால் சிங் பேர் வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த கழுதை இறந்து போச்சு. அந்த கழுதை இறந்து போனதுனால இந்த வாசர்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த கழுதை இறந்த துக்கத்துல மொட்டை அடிச்சிட்டாரு. அவர் மொட்டை அடிச்சு ஊருக்குள்ள வந்தப்போ ஊர்ல எல்லாம் கேட்டாங்க, ஐயா நீங்க ஏன் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சர்வால் சிங் இறந்து விட்டார். ஐயோ, சர்வால் சிங் இறந்து விட்டார். என்னது, சர்வால் சிங் இறந்து விட்டானா அப்படின்னு சொல்லி இவங்களும் மொட்டை போட்டாங்க. அப்புறம் இந்த இந்த செய்தி வந்து காட்டு தீ மாதிரி ஊர் பூரா பரவிடுச்சு. அப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், காவலாளிகள் எல்லாம் மொட்டை போட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஓ சர்வால் சிங் இறந்து விட்டாரா, ஐயோ சர்வால் சிங் இறந்து விட்டாரு அப்படிங்கிற கவலையில எல்லாரும் மொட்டை போட்டாங்க. ஒரு நாள் ராஜா வந்து சரி அடுத்த நாள் ராஜா வந்து சபையை கூட்டுறாங்க. எல்லா காவலாளியும் மொட்டையா வந்து நிக்கிறாங்க. ஏப்பா எல்லாம் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு ராஜா கேட்கிறாரு. அதுக்கு சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சர்வால் சிங் இறந்து விட்டார். என்னது, சர்வால் சிங் இறந்து விட்டார்? யார் அந்த சர்வால் சிங்? யார் அந்த சர்வால் சிங்? ஆமா நான் யோசிக்கவே இல்லையே, யார் அந்த சர்வால் சிங்? இந்த சிப்பாய் எல்லாம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க, யாருப்பா அந்த சர்வால் சிங்? இப்படி இந்த செய்தி பூரா யார் அந்த சர்வால் சிங். சமீபத்துல கூட இந்த சோசியல் மீடியால யார் அந்த சார்னு ஒரு கேள்வி பரவிட்டு வந்தது. அந்த மாதிரி யார் அந்த சர்வால் சிங் அப்படின்னு இந்த கேள்வி ஊர் முறை பரவி கடைசியில ஒரு சிப்பாய் இன்னொரு சிப்பாயிட்ட கேட்க, பொதுமக்கள்கிட்ட கேட்க, கடைசியில யார்கிட்ட வந்தது? அந்த வாசர் மேட்ட வந்தது. ஏப்பா நீதாயா சொன்ன சர்வால் சிங் இறந்து, யாரையா அந்த சர்வால் சிங்? அது என் கழுதைங்கன்னு சொன்ன. ஒரு கழுதை இறந்து போறதுக்கு ஊரே மொட்டை போட்டு. அந்த மாதிரி நம்மளோட இலக்கு என்னன்னு தெரியாம இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து அவங்க இலக்கு என்னன்னு தெரியாம ஏதேதோ வந்து தவறான வழியில சென்று விடுகிறார்கள். அந்த யோகாக்கு போனேன், இந்த யோகாக்கு போனேன், அந்த ஆசிரமத்துக்கு போனேன், இந்த ஆசிரமத்துக்கு போனேன், அந்த சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணாரு, இந்த சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா அவர் என்னதான் சொன்னாரு அது தெரியாது. அவருடைய தத்துவம் என்ன அது தெரியாது. அவருடைய தத்துவம் தெரியாது. அவர் யாரை பின்பற்றுகிறார் தெரியாது. அவருடைய மார்க்கம் என்ன தெரியாது. அது எந்த சம்பிரதாயம் தெரியாது. அது எப்படி இந்த சர்வால் சிங் கதை தான். அது வந்து சர்வால் சிங் கதை தான். அப்ப நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? தர்மத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம்னு பாகவதம் சொல்லுது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயாம். தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். சரி, அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? தர்மத்தை விட்டுட முடியுமா? முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் சொன்னாரு, விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒருவரும் பின்பற்ற வேண்டும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது ஏவம் பிரபுதம் சக்கரம் நானு வர்த்ததியத ராயுந்திராம மோகம் பார்த்த சஜீவதி. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டுமே வாழ்பவன் வாழ்வு பலனற்றதாகும். சரி, அப்போ வேதத்துல சொன்ன நியமங்களை பின்பற்றணுமே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சூட்சமானதா இருக்கே. அதை புரிந்து கொள்வதற்காக தான் மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். தர்மச தத்துவம் நிகிதோ குஹாயா மகாஜனோயன கதசபந்தா. மகாஜனங்களை அடிச்சோட்டை பின்பற்றணும். சரி, யார் அந்த மகாஜன்? நம்ம ஊர்ல வந்து ஆரிய வைசிய மகாஜன், நாடார் மகாஜன் அப்படி வச்சிருப்பாங்களா? அவங்க இல்ல, அது மகாஜன் இல்ல. ஆரிய வைசிய மகாஜன், அந்த மகாஜன், இந்த மகாஜன் அவங்க இல்ல. மகாஜனங்கள்னா பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான பக்தர்கள் 12 பேர்.
ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாதோ பீஷ்மோ ஜனகோ வையாசகி பலிம்பயம். இந்த மகாஜனங்களை அடிச்ச ஓட்டை பின்பற்றணும். ஏன்னா இவங்க ஆத்மரதி. இந்த மகாஜனங்கள்லாம் ஆத்மரதி, தன்னை உணர்ந்தவங்க. சரிங்க, அப்பெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டாங்களா? என்ன பண்ணாங்க அவங்கள சில மகாஜனங்கள் கிரகஸ்தர்களா இருந்தாங்க, இல்லற வாழ்க்கையில இருந்தாங்க. இப்ப இந்த சத்சங்கத்துல ஒரு 60-70 பேர் இருக்கும். இதுல என்னை தவிர எல்லாருமே கிரகஸ்தர்களா இருக்கு. அப்போ சில மகாஜனங்கள்ல பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் உண்டு, இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மகாஜனங்கள் உண்டு, துறவர வாழ்க்கையில் இருக்கிற மகாஜனங்கள் உண்டு. இப்ப பாருங்க, ஸ்வயம்பு. ஸ்வயம்புன்னா பிரம்மா. பிரம்மா ஒரு குடும்பஸ்தர். நாரதர் துறவி. சிவபெருமான் மகாதேவர் சம்பு ஒரு குடும்பஸ்தர். 4 குமாரர்கள் துறவி. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா. கபில தேவர் தேவகுதியின் புதல்வர் துறவி. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு. 14 மனுக்கள் குடும்பஸ்தர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாதன் குடும்பஸ்தன். பீஷ்மா துறவி. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத் பீஷ்ம ஜனகா குடும்பஸ்தர். வையாசகி சுகதேவ் கோசாமி துறவி. அப்புறம் யமராஜ் அவர் குடும்பஸ்தர். அப்போ பகுதி பேர் பார்த்தா குடும்பஸ்தர்களா இருக்காங்க, கிரகஸ்தர்களா இருக்காங்க, பகுதி பேர் துறவிறார். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? கிருஷ்ணருக்காக சேவை செய்தார்கள், கிருஷ்ண உணர்வில் செயலாற்றினார்கள். இவர்கள் செயலை துறந்து விடவில்லை. அதனால பகவானே இங்க உதாரணம் கொடுக்கிறார் இதே அத்தியாயத்துல. அர்ஜுனா, நீ ஜனகரை போன்ற மன்னனை பின்பற்ற வேண்டும். அர்ஜுனா, நீ என்ன பண்ணணும்? ஜனகரை போன்ற மன்னரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் ஜனகர் ஒரு ஆத்மரதி. ஜனகர் யாரு? ஆத்மரதி. ஏன் ஜனகர் ஆத்மரதி? அவர் பேருக்கு தான் ராஜ்யத்தை ஆண்டார். அவர் மிதிலாவின் சக்கரவர்த்தி. சீரத்வஜ ஜனகா. ஜனகாங்கிறது அந்த வம்சத்தோட பேரு. சீதாவுடைய தந்தை பேர் ஷீரத்வஜ ஜனகா. ஷீரத்வஜா. அவர் இங்க பகவான் உதாரணமா கொடுக்கிறார். ஏன்னா சீதா தேவிக்கே தந்தையாக வேண்டும், பகவான் ஸ்ரீராமருக்கு மாமனாராக வேண்டும்னா சாதாரண நபருக்கு அது வாக்கியம் கிடைக்காது. தன்னை உணர்ந்த ஆத்மாக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும், தூய பக்தர். இப்ப ஜனகர் ஒரு ஆத்மரதி. ஏன் ஜனகர் ஆத்மரதி? ஒரு சமயம் ஜனகருடைய சபையில எப்பவுமே நடக்கும். ஜனகருடைய சபையில அஷ்டவக்ரர் பேசுவார். அஷ்டவக்ர கீதான்னு இருக்கு. இப்ப பகவத்கீதை மாதிரி அஷ்டவக்ர கீதா. ஜனகருடைய சபையில அஷ்டவக்ரர் பேசும்போது ஜனகர் ஊரே, அந்த நாடே உட்கார்ந்து கேட்கும். ஜனகர் தன்னையே மறந்து விடுவார். பல மணி நேரங்கள் நாள் முழுக்க அஷ்டவக்ரர் இருந்து ஆத்மான என்ன, பரமாத்மா யாரு, பௌதியருக்கு என்ன, ஒரு ஜீவாத்மாவுடைய தர்மம் என்ன, இதெல்லாம் மணிக்கணக்க கேட்டுட்டு இருப்பார். அப்ப அஷ்டவக்கரும் ஜனகரும் மணிக்கணக்க பேசுவாங்க. இத அஷ்டவக்கரருடைய சில சீடர்கள், துறவிகள், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜனகர் மேல ஒரு பொறாமை. என்னடா குருநாதர் எப்பவுமே ஜனகர் கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஒரு குடும்பஸ்தன் தானே, அவர் மிதிலாவுடைய சக்கரவர்த்தி, ராஜபோக வாழ்க்கை. அவர் நடந்து வரும்போது சிவப்பு கமலம் விரிச்சிருப்பாங்க. அவர் வரும்போது துந்துபி பிபிபிபிபின் துந்துபி வாசிப்பாங்க, மத்தளம் முழங்குவாங்க. ராஜாதி ராஜ ராஜமாத்தாண்ட ராஜகம்பீர மிதிலாவின் சக்கரவர்த்தி ஜனக மகாராஜ் கி ஜெயஹோ அப்படின்னு அவர் புகழ் பாடுவாங்க. மங்கைகள்லாம் ஒரு மாதிரி நடனம் ஆடுவாங்க. இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ராஜபோக வாழ்க்கை. அவர் கூட போய் நம்ம குரு மகாராஜ் மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பொறாமை ஜனகர் மேல. அப்ப ஜனகர் யார், அவருடைய தெய்வீகமான குணம் என்ன அப்படின்னு அஷ்டவக்ரர் ஒரு அற்புதமான ஒரு லீலை மூலமா காமிச்சார். தன்னுடைய யோக சித்தினால ஒரு நாள் இந்த மாதிரி உபன்யாசம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அஷ்டவக்ரர் என்ன பண்ணாரு? தன் யோக சித்தினால மிதிலையே தீ பிடிச்சி எறிகிற மாதிரி பண்ணிட்டார். மிதிலாவே தீ பிடிச்சி எரியுது, எல்லாம் அங்கேயும் ஓடுறாங்க. அப்ப இந்த சாதுக்கெல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஜனகர் மட்டும் உட்காந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. அஷ்டவக்ரர் பேசுறாரு, ஜனகர் கேட்டுட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு வீடோ இல்ல எந்த இடமோ தீ பிடிச்சிச்சு, நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போமா? முதல்ல நான் எந்திரிச்சு ஓடிடுவேன்.
அப்புறம் நீங்கெல்லாம் ஓடி இல்லையா? ஆனா ஜனகர் வந்து ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. மந்திரிகள்லாம் வந்து கூப்பிடுறாங்க, ஓ மன்னா, சக்கரவர்த்தி, மிதிலைக்கு ஆபத்து, எங்கும் காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறது, பரவட்டும், ஊரே எரிந்தாலும் ஆன்மாவை எரிக்க முடியாது. நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகா, ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, சத்சங்கமே முக்கியம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது, இந்த சீடர்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது, ஜனகர் எப்பேற்பட்ட ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அதுதான் 12 மகாஜனங்களை ஒத்துட்டா இருக்காரு, ஒரு ஆத்மரதி. அதனால ஆத்மரதிங்கிற தளத்துக்கு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம எவ்வளவு தடவை படிச்சாலும் கேட்டாலும் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக்கணும், ஆன்மாவோட அடையாளப்படுத்த மாட்டோம். அதனாலதான் பிரபுபாதர் மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாவை நம்ம பின்பற்ற வேண்டும். பிரபுபார் யாரு பின்பற்றாரு? பரம்பரா, குரு பரம்பரா. அப்போ நாம வந்து மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், பிரபுபாதரின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். பிரபுபார் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லல. நீங்க அவங்கவுங்க விதிக்கப்பட்ட கடமையை செய்து கொண்டு பக்தி தொண்டு செய்யுங்க, பகவானை வழிபடுங்க, நாம ஜெபம் செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. நாம ஜெபம் பண்ணுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவத படிங்க, சத்சங்கத்துக்கு வாங்க, ஏகாதசி விரதம் வருங்க. இதெல்லாம் செய், இதெல்லாம் சாதனா பக்தி. இந்த சாதனா பக்திய நம்ம கவனமா செஞ்சுட்டே வந்தோம்னா, குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்திலதா பீஜா, குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையினால பக்திங்கிற விதை கிடைச்சு அது படிப்படியா வளர்ந்து அது வந்து அப்படி பூர்ணமான ஒரு கொடியா மலர்ந்து அது பகவான் கிட்ட போகும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லித்தர. அதனால சாதனா பக்தி நாம் சரிவர செய்தால் அல்லாது நம் ஆத்மரதிங்கிற ஸ்தானத்துக்கு போக முடியாது. தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் பிரபுபாதர், அவர் எப்பவுமே நாம ஜெபம் பண்ணிட்டு சத்சங்கத்துல இருந்து பகவத்கீதை பாகவதம் பாராயணம் செய்யும். அவருடைய சீடர்கள் அவர்கள் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். ஓ, நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், நான் இனி எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கூடாது. அது முற்றிலும் தவறான. அப்போ நாம் நம் சாதனா பக்தியை சரிவர செய்து கொண்டே வந்தோமே ஆனால் படிப்படியாக அது பாவ பக்தியாகவும் பிரேம பக்தியா மாறும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்முடைய அனர்த்தங்கள்லாம் போகணும், இதய தூய்மை அடையணும், இதெல்லாம் பண்ண ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஆதோ ஸ்ரத்தால இருந்து ஆரம்பிச்சு பிரேமா எங்க இருக்கு? ஆதோ ஸ்ரத்தா, அது சாது சங்கா, அனர்த்த நிவர்த்திஷா, அத பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்திஷா, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, தென் பாவா, அப்புறம் பிரேமா. அது ரொம்ப தொலைவில் இருக்கு. அதனால நம்ம எவ்வளவு சின்சியரா சீரியஸா இந்த பக்தி தொண்டை எடுத்துன்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபுபாடை அடிச்சு விட்டு பின்பற்றும் போது, குருமாருடைய அடிச்சு விட்டை பின்பற்றும் போது, அவங்க எல்லாம் ஆத்மரதிகள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அவங்களுடைய அடிச்சு விட்டை பின்பற்றும் போது நாமும் படிப்படியா தூய்மை அடைந்து ஒரு சமயம் இந்த ஆத்மரதிங்கிற தளத்துக்கு வருவோம். நம்முடைய குறிக்கோள் அதுதான். நம்முடைய லட்சியம் வந்து ஆத்மரதி ஆகணும். அதாவது கிருஷ்ண உணர்வுல முழுமை அடையணும், கிருஷ்ண பிரேமம், தூய பக்தி தொண்டு வரணும். அதற்கான முயற்சி செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரபுபார் செய்து கொடுத்திருக்காரு. அதை அப்படியே நம்ம செஞ்சா, அப்படியே செய்யும், அப்படியே நம்ம செய்து வரும்போது படிப்படியா தூய்மை அடைந்து நம்மளும் இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கிருஷ்ண உணர்வில் லயத்து விடலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.